அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பகாரியா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள். கேஸ் ஆன் பண்ணிக்கிங்க. பாத்திரத்தை வச்சுருங்க. அதில் 50 கிராம் நெய் போடுங்க. நூறு கிராம் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டோன்னே எடுத்து வச்சுருக்கிற லவங்கம், பட்டை, ஏலக்காய் அது போடுங்க. அதிகமாக போடாதீங்க. லவங்கம், பட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. வெங்காயம் போடுங்க. அதுக்கப்புறம் லவங்கம், பட்டை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கணும். நல்லா சிகப்பாகிற மாதிரி வரணும். நான் 2.5 கிளாஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன். கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 2.5 கிளாஸ் அரிசினா ஒரு ஆளாக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் போடணும். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அதை நல்லா வதக்குங்க. வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா போடுங்க. அதில் கொத்தமல்லி புதினா போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. அதுவும் அப்புறம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா இது பண்ணுங்க, கிண்டி விடுங்க. 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி அளந்து போட்டிருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ்னு போடுங்க, இல்லைன்னா சாதம் வெந்துடும். நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். பாசுமதி எடுத்து போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொதி வந்தவுடனே திறந்து அரிசி போடுங்க. அதில் அரிசி போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட்டு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஃபுல் இதில் வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து லோ ஃப்ளேம் சிம்மில் வச்சு மூடிடுங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் பொறுத்து திறந்து பாருங்கள். திறந்து பார்த்துட்டு தண்ணி கம்மியானவுடனே இதுக்கு சாதத்தை கிண்டி விட்டு மூடி ஏதாவது மேலே வெயிட் வச்சுருங்க. கூட சைடிஷாக நம்ம சிக்கன் குருமா கூட சாப்பிட்லாம், மட்டன் குருமாவும் சாப்பிட்லாம், முட்டை குருமா கூட சாப்பிட்லாம். பகாரியா கூட சிக்கன் குருமா, மட்டன் குருமா, தால்ச்சா, முட்டை குருமா கூட செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா ருசியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.